வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு தமிழன்பன். இவருடைய பெயர் ஜெகதீசன், புனைப்பெயர் விடிவெள்ளி. இவர் டிஎன்பிசியில் தவிர்க்க முடியாத ஒரு கொஷினாக இருக்கார். அடுத்தது இது எல்லா எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, யூஎஸ்ஆர்பிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. நான் சீக்கிரமாக வேகமாக இந்த டாப்பிக்கை முடிக்கிறேன். இவருடைய பெற்றோர் பெயர் நடராஜன் வள்ளியம்மாள், ஊர் கோவை மாவட்டம் சென்னிமலை. இவருடைய பெயரோடு ஈரோடு என்பது வருவதற்கான காரணம், இவர் ஈரோட்டில் பணிபுரிந்தவர். இவர் பாரதிதாச கவிஞர் பரம்பரையுள் இவரும் ஒருவர். இவருடைய மற்றொரு சிறப்பு, 1000 அரங்கம் கண்ட கவியரங்க கவிஞர், அரசு தொலைக்காட்சியின் தமிழ் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றியவர், மரபு கவிதை, புது கவிதை, திறனாய்வு கவிதை படைப்பதில் வல்லவர். கடைசியாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் இவரை பற்றி கேட்ட கொஷின், ஐக்யூ, சென்ட்ரிக்கு, லிமரிக்கு என புது புது வடிவங்களில் கவிதை எழுதுகளை தந்தவர் யார் என கேட்டாங்க. இது ஈரோடு தமிழன்பன். இவரை பற்றி நிறைய முறை கொஷின் கேட்கப்படுகிறது. இந்த டாப்பிக்கை நல்லா படிச்சிங்க நண்பர்களே. அடுத்தது 2004ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது இவர் வணக்கம் மல்லுவ என்னும் கவிதை நூலுக்காக பெற்றுள்ளார். தமிழன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூலாகும். இவரது கவிதைகள் இந்து, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மலையாளம் எப்படின்னா, கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மலையாளம், அதாவது கேரளா பக்கத்தில் இருக்குது. காமனாக நமக்கு இங்கிலீஷ் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது அங்கே கேரளாவில் அதிகம் முஸ்லீம் இருக்காங்க, அதை உருது ஞாபகம் வச்சுக்கலாம். காமனாக அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியும் ஆங்கிலமும் ஒன்று தான். இப்போ இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழோவியம் என்னும் நூலில் ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். என்பனின் பிற நூல்கள், நெஞ்சின் நிழல், சிலிர்ப்புகள், தீவுகள் கரையேறுகின்றன, தோணிகள் வருகின்றன. இது டிஎன்பிசியில் ஒரு டைம் கேட்டிருந்தான். அடுத்தது அந்த நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம், காலத்திற்கு ஒரு நாள் முந்தி, தமிழ் தாது. அடுத்தது ஊமை வெயில், குடைராட்டினம், சூரிய பிறைகள், எண்ணெய் கவர்ந்த பெருமானார், கண்ணுக்கு வெளியே சில கனாக்கள், என் வீட்டுக்கு எதிரே ஒரு எருக்கஞ்செடி, நடைமறைந்த நதியும் திசை மாறிய ஓடையும், அணைக்கவா என்ற அமெரிக்கா, உன் வீட்டிற்கு நான் வந்திருந்தேன். வால்ட் விட்மனுடைய கவிதையை மொழிபெயர்த்திருப்பார். அடுத்தது பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள், வணக்கம் மல்லுவ, கலையா கைவினையா, சென்னிமலை, கிளியோபாத்திராக்கள், வார்த்தைகள் கேட்ட வரம், மதிப்பீடுகள், இவர்களோடும் இவற்றோடும் கணாக்காணும் வினாக்கள், மின்னல் உறங்கும் போது கதவை தட்டிய பழைய காதலி, விடியல் விருதுகள், கவின் குறு 100, பாப்லோ நெருடா பார்வையில் இந்தியா, இடுகுறி பெயரில்லை இஸ்லாம், ஓலைச்சுவடியும் குறுந்தகடும், சொல்ல வந்தது, சென்னிமலை, கிளியோபாட்ராக்கள். மீண்டும் கூறிவிட்டேன். நன்றி, வணக்கம்.